ஹலோ! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம குரூப் 2ஏக்காக நம்ம சின்சியராக இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ 6th வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. நேற்று ஃபுல்லும் ரிவிஷன் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஃபஸ்ட் டேர்மோட ஃபஸ்ட் யூனிட்டோட ஃபஸ்ட் லெசன் எங்கள் தமிழ். வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது எது? தமிழ். வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது எது? தமிழ். காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது எது? தமிழ். காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது எது? தமிழ். இந்த பாடலை நம்ம பார்க்கலாமா? அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. என்றும் இசைந்திடும் அன்பரமே என்ற வார்த்தையின் ஆசிரியர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சரியா? அடுத்த லைன், அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இந்த வரிகளுக்கு ஃபஸ்ட் வந்து நல்லா ஞாபகம், அருள் நெறி அறிவை தரலாகும், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம், கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. ஸோ உங்களுடைய புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இது வந்து நம்ம அந்த லைன் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல நல்லாவே படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதிகளில் உள்ள பாடல்களில் உள்ள வரிகள் நமக்கு கேள்விகளாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனுடைய ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அருள் நெறி அறிவை தரலாகும். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி எனது அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை நமக்கு தருகிறது. அதுதான் எப்படி தமிழன் குரல், தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அப்படின்னா தமிழ் மொழியை கற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளை நம்ம ஒரு ஆள்கிட்டருந்து வாங்கணும், ஒரு நகை வாங்கணுமோ இல்லை ஒரு ட்ரெஸ் நம்ம அவங்கக்கிட்டேருந்து ஒரு இரவலாக வாங்கணுமோ, அப்போ அதுக்காக வேண்டி அந்த நபரை என்ன பண்ண மாட்டாங்க, புகழ்ந்து பேச மாட்டாங்க. சப்போஸ் நம்மளை வந்து போற்றாதவர்களையும் நம்மளை யாராவது இகழ்ந்து கூறிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள திரும்ப இகழ்ந்து பேச மாட்டாங்க. ஸோ சரியா, அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, தமிழ் மொழியை கற்றோர் ஒரு நடுநிலைமையில் இருப்பாங்க. யாரையும் குறைய சொல்லவும் மாட்டாங்க, நம்மளை புகழ்ந்து பேசுகிறவங்கள பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க, தலைக்கு எடுத்துக்கிட மாட்டாங்க. தலைக்கு அதை எடுத்துக்காமல் எப்போவுமே வந்து என்னது ஒரு நல்ல நிலைமையில் நடுநிலைமையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, கொல்லா விரதம் குறியாக, கொல்லாமை எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கக்கூடியது தான் கொல்லாமை. அந்த கொல்லாமையை குறிக்கோளாக கொண்டிருப்பாங்க. அப்போ கொல்லாமையை குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடியது யார், நம்ம தமிழ்மொழி. அதுக்கப்புறமா பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ என்னது அன்பு அறமும் உதவுகிறது. அன்பும் அறமும், இந்த அன்பறம்னா என்ன பொருளை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அன்பும் அறமும். சரியா? அப்போ எதை குறிக்கோளாக கொண்டிருக்கணும்னு நாமக்கல் கவிஞர் சொல்கிறாங்க, கொல்லாமையை. எதை கொள்கையாக கொண்டிருக்கணும், பொய்யாமையை. எல்லா மனிதர்களும் இன்பற்று வாழக்கு உதவக்கூடியது எது, அன்பும் அறமும் உதவக்கூடியது. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். அதாவது தமிழ்மொழி என்ன பண்ணுதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு, மறைந்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தும், அதை தூண்டிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு என்னது, பயத்தை போக்கி இன்பத்தை தரும். அப்படிப்பட்ட ஒரு தேன் போன்ற மொழி தான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும், ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும், குறிக்கோள், குறிக்கோள், விரதம் நோன்பு, பொழிகிற தருகின்ற. எதை குறிக்கோளாக கொண்டிருக்கணும், கொல்லாமையை. பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு என்றும் எல்லாரும் இன்புற்று வாழ உதவுவது எது, அன்பும் அறனும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரராக விளங்கியவர் தான் யார், இந்த வே. ராமலிங்கனார். தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து காந்தியடிகளுடைய அந்த கொள்கை, அகிம்சை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றினால காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம காந்தியடிகளை பற்றி படிச்சிருக்கோம். அப்படி தானே, அறத்தின் ஊன்றுகோலாக, சிறிய கைத்தடியாக எது விளங்கிச்சு, அகிம்சை. இப்படி லிங்க் பண்ணி படிக்கணும். அப்போ காந்திய கவிஞர் யார், நாமக்கல் கவிஞர். இவர் தான் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராகவும் விளங்கியிருக்கிறாங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார், ராமலிங்கனார். இவர் எழுதிய நூல் தான் மலைக்கள்ளன், என் கதைன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு நூல் தான் என் கதை.
சங்கொலி. மலைக்கள்ளன் என் கதை சங்கொலி. இவருடைய பாடல்கள், அதாவது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற ஒரு நூலில் தான் இந்த எங்கள் தமிழ் என்ற பகுதி இடம்பெற்றிருக்கு. அதுவும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பலித்ததே நாம் பார்த்திட. இந்த பாடல் வரிகளினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பாடல். ஸோ நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நெக்ஸ்ட்டு, நெறி. புக் பேக்கில் உள்ளது பார்க்க போகிறோம். நெறி வழி. நெறி வழி ஏற்கனவே இது பார்த்தது தான். குரல் ஆகும். குரல் குட்டல் ஆகும். வான் குட்டல் ஒலி. வானொலி. வான் குட்டல் ஒலி. வானொலி. ஸோ மொத்தமே 14-20 கொஸ்டினுக்குள்ளே தான் இது இருக்கும். நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல. ஒன்றல்ல இரண்டல்ல. அந்த நுழையும் முன்கில் ஒரு 2-3 கொஸ்டின் இருக்குது, பார்த்துடலாம். தமிழ்நாடு பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. அப்போ தமிழ்நாடு எது நிறைந்தது? பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. தமிழ் மொழி டேஸ் வளத்தை கொண்டது? இலக்கிய மற்றும் இலக்கண வளம். தமிழ்நாடு பொருள் வளமும் அருள் வளமும் கொண்டது. தமிழ் மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. பாடலை பார்த்துடலாம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல, ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒப்புமைனா பொருள் என்னென்னா இணை. ஒப்புமைனா என்னது? இணை. நெக்ஸ்ட்டு, தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமலும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வளம். தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமலும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வளம். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் வீசக்கூடிய அந்த காற்றில் கூட தேன் மனம் தான் கமலும். இங்கே நிறைய கனிகள் இருக்குது. மாப்பலாவளை அப்படின்னு முக்கனிகள் இருக்குது. பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையக்கூடியது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய இந்த நன்செய் நிலவளம் 1 கிடையாது, 2 கிடையாது, நிறைய இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்தது லைன் பார்க்கலாம். பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை, வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். அப்படின்னா, பகைவரை வென்றதை பாடுவது எது? பரணி இலக்கியம். பகைவரை வென்றதை பாடுவது எது? பரணி இலக்கியம். அதோடு இசைப்பாடலான என்னது? பரிபாடல். கலம்பக நூல்கள் 8 தொகை, வான்புகழ் கொண்ட திருக்குறள், அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்கள் அப்படின்னு தமிழினுடைய இலக்கிய வளங்களை நம்ம 1-2 எல்லாம் கிடையாது, சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. அப்படின்னா, முல்லைக்கு தேர் தந்து, முல்லைக்கு அதாவது ஒரு இந்த முல்லை செடி கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேரே கொடுத்து உதவுனது தான் யார்? வேள்பாரி மன்னன். அதே மாதிரி ஒரு புலவருடைய சொல்லுக்காக அவங்களுடைய தலையையே தர துணிந்தது தான் இந்த குமணவள்ளல். சரியா? இதே மாதிரி வாழ்ந்த புலவர்கள் மன்னர்களுடைய வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் 1 கிடையாது, 2 கிடையாது, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா, உடுமலை நாராயண கவி. யார்? உடுமலை நாராயண கவி. இதில் உள்ள மீனிங், அந்த பொருள் பார்க்கலாம். ஒப்புமை இணை. ஒப்புமை இணை. முகில் மேகம். முகில் மேகம். அற்புதம் வியப்பு. அற்புதம்னா என்ன? வியப்பு. உபகாரி வள்ளல். உபகாரி வள்ளல். அப்போ நம்ம ஏற்கனவே படித்தது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பகைவரை வென்றதை பாடுவது எது? பரணி. பகைவரை வென்றதை பாடுவது எது? பரணி. அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டது எது? சங்க இலக்கியங்கள். அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டது எது? சங்க இலக்கியங்கள். அப்போ சங்க இலக்கியங்கள் எதை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டது? அகம்புறம் ஆகியவற்றை. முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யாரு? பாரி. முல்லைனாலே பாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவரின் சொல்லுக்காக தலையையே தர துணிந்தவன் யாரு? குமணவள்ளல். அப்போ புலவரின் சொல் குமணன். அப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் எல்லா பாயிண்ட்டையும் இப்படி ஃபுல்லும் இருந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. நானும் அது ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் அப்படி எழுதினேன். ஸோ அப்போ புலவரின் சொல். அப்போ நமக்கு உடனே ஞாபகம் வரணும். புலவரின் அப்போ சொல்லுக்காக தலை தந்தது யார்? குமணன் அப்படின்னு ஞாபகம் வரணும். அப்போ ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் தான் இந்த உடுமலை நாராயண கவி.
தமிழ் திரைப்படத்தின் பாடலாசிரியராகவும் இருந்திருக்காங்க, நாடக எழுத்தாளராகவும் இருந்தது தான் உடுமலை நாராயண கவி. இந்த உடுமலை நாராயண கவிக்கு பகுத்தறிவு கவிராயர்னு ஒரு பெயர் உண்டு. ஏன் அப்படின்னா தம்முடைய பாடல்கள் மூலமாக பகுத்தறிவு கருத்தை பரப்பியவர், அதனால பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை நாராயண கவி அவர்கள் அழைக்கப்படுகிறாங்க. நெக்ஸ்ட், நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் யாருனாலும் இந்த நாராயண கவி தான். நாட்டுப்புற இசையின் எளிமை யாரு? நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமை நாராயண கவி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும், மேக கூட்டம். அப்போ மேகத்துக்கு இந்த பாடலில் என்ன வரி என்ன இது கொடுத்துருக்குறாங்க, வேர்டு கொடுத்துருக்குறாங்க? முகில். சரியா? வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இரண்டல்ல பிரித்துள்ளது, இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும், தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத. ஸோ ஒரு 15 கொஸ்டின் இருக்குது. இவ்வளோ தான் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடியது. சரியா? நம்ம நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் லெசன் போகிறோம். இதில் கொஞ்சம் நிறையா வரும். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். என்னது? பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். நம்மளுடைய எண்ணங்களையும் சரி, நம்மளுடைய உணர்ச்சிகளையும் நமக்கு பிறருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் எது? மொழி. அது மட்டும் இல்லை, என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படி தானே? அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா இன்னொருத்தவங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கு உதவுவதும் எது? மொழி. நெக்ஸ்ட்டு, இந்த மொழி மூலமாக தான் நம்மளுடைய சிந்தனை என்ன பண்ணுது? ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நான் பேசக்கூடிய மொழி மூலமாக நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அது என்னுடைய பையனுக்கு தெரியுது, என் பிள்ளைக்கு தெரியுது, அந்த பிள்ளைகள் அவங்களுடைய தலைமுறைக்கு கடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மொழி மூலமாக தான் நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு இதே மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை, தனித்தனி குழுக்களாக அவங்க வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ தனித்தனி குழுக்களாக அவங்க வாழ்ந்தபோது தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்குனாங்க. எப்படி? தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்குனாங்க. அப்போ வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது தான் பேச்சு மொழி. வாயினால் பேசப்பட்டாலே அது என்னதான்? பேச்சு மொழி. அதை தான் இங்கே இந்த கொஸ்டின் ஃபார்மேட்டில் அப்படி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ரொம்ப பெருசு கஷ்டம்லாம் நினைக்க அவசியமே கிடையாது. சரியா? அப்போ இது பிறரால் கேட்டு உணரப்படக்கூடியதான் பேச்சு மொழி. அப்போது ஒரு மொழியினுடைய முதல்நிலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பேபிஸ், குழந்தைகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு எழுதியாக படிக்குது கிடையாது. நம்ம பேசுகிறத கேட்டு தத்தி தத்தி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறம் அந்த முழுமையான வார்த்தைகளை படிக்குது. அப்போ அது என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு கேட்குது, பேசுது. அப்போ கேட்குறதும் பேசுகிறதும் தான் என்னது? மொழியுடைய முதல் நிலை. நெக்ஸ்ட்டு, கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது தான் எழுத்து மொழி. கரெக்ட் தானா? எழுதுகிறோம். இப்போ தமிழ் பார்த்திங்கன்னா, தமிழ் மொழியை எழுதுறதுக்கும் இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த வரி வடிவம் மாறுதா? அப்போ நம்ம கண்ணால் கண்டு படிக்கிறோம். அப்போ அதுதான் என்னது? எழுத்து மொழி. அப்போ மொழியினுடைய 2ஆம் நிலை என்னது? எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். ஃபஸ்ட்டுன்னு எப்போவுமே பார்த்திங்கன்னா தாய்மொழி முதல் நிலையில் தான் கற்றுக்கொள்ளப்படும். பேசுவதும் கேட்பதும் தான் என்னது? மொழியினுடைய முதல்நிலை. அந்த முதல் நிலையில் தான் குழந்தைகள் பேசுவதற்கு, தாய்மொழியை பேசுவதற்கு கற்றுக்கொள்கிறது. ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பின்னாடி அந்த கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். அப்போது நெக்ஸ்ட்டு, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். இப்போ நமக்கு நல்ல நாலேஜ் இருந்தாச்சு, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனோன்னே என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ABCD எழுதி போடுறாங்க, இல்லை AAEன்னு எழுதி போடுறாங்க, 1 2ன்னு எழுதி போடுறாங்க, எழுதுகிறாங்க. அதை நம்ம படிக்கிறாங்க, சொல்லித்தராங்க. அப்படி தானே? ஸோ இதுதான் மொழியினுடைய 2ஆம் நிலை. அப்புறம் நெக்ஸ்ட்டு, நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எது உதவுகிறது? அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கலன்னா கடிதம் தான் எழுதி போடுவாங்க. அப்போ என்னது? நேரில் பார்க்க முடியாது, ஆனால் செய்தியை சொல்வதற்கு எது உதவிச்சு? எழுத்து மொழி. ஞாபகம் வச்சுக்கோங்க, லெட்டர், எழுத்து மொழி. நெக்ஸ்ட்டு, மனிதர்களுடைய சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி தான் காரணம். கரெக்ட் தானா? இப்போ திருவள்ளுவர் அந்த காலத்தில் வாழ்ந்தார். ஆனால் வாழ்ந்தாலும் என்னது? இப்பவும் நம்ம அதை படிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? அவர் பனையோலியில் எழுதி வச்சது. அப்போ எழுத்து மொழி தான் காரணம், அதான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ உடனடி பயன்பாட்டிற்கு உரியது எப்படி இருக்கணும்? ஒலி வடிவில் அமையணும். இப்போ நம்ம ஒரு ரேடியோ கேட்குறோம், அது உடனடி பயன்பாட்டுக்கு அது என்ன வடிவில் அமைகிறது? ஒலி வடிவில் அமைகிறது. அவ்வளோதான். அப்போ உடனடி பயன்பாட்டிற்கு உரியது என்னது? ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழி. நெக்ஸ்ட்டு, அப்போ வரி வடிவில் அமையக்கூடிய எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டுக்குரியது. கரெக்ட் தானா? ஏன்னா அப்போ திருவள்ளுவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போமே உள்ளது. அப்போ நீண்ட கால பயன்பாட்டுக்குரியது என்னது? எழுத்து மொழி. நெக்ஸ்ட்டு, மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? பேச்சு மொழி. மொழியினுடைய உயிர் நாடியாக விளங்குவது எது? பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியது பேச்சு மொழி. நெக்ஸ்ட்டு, இந்த பேச்சு மொழி தான் என்ன பண்ணணும்னா என்னுடைய உணர்ச்சிகளை எளிதாக வெளிப்படுத்தும். என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டும்தான் இது நோக்கமாக கொண்டிருக்கும். உணர்ச்சிகள் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுவதை நோக்கமாக கொண்டது எது? பேச்சு மொழி. பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகள் என்ன? நான் பேசக்கூடிய என்ன பேசுகிறேன்னா அந்த சொல் முக்கியமானது. அப்புறம் இப்போ ஒரு பட்டிமன்றத்துக்கோ இதுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அவங்களுடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் நம்ம பார்ப்போம். அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய ஏற்ற
இறக்கம், இதுதான் நம்ம வந்து என்னது அவங்கள நோக்கி செல்வதற்கு அட்ராக்டிவாக நம்மளை இழுக்கக்கூடியது. அப்போ பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகள் என்னது? பேசப்படக்கூடிய சொற்கள், பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் உள்ள ஏற்ற இறக்கம். நெக்ஸ்ட்டு சொல்லலாம், படிக்கலாம். பேசப்படக்கூடிய அந்த சூழலை பொறுத்து பேச்சு மொழியினுடைய ஒரு பொருள் வந்து வேறுபடும். எந்த சிச்சுவேஷனில் இருக்குமோ அதை பொறுத்து அது மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், என்னால் போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதனுடைய மீனிங் என்ன? மறுப்பை உணர்த்துகிறது. என்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி, என்னால் போக முடியாதும்மா, ஏதாவது ஒரு வயிற்று வலியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வேறு ஏதாவது காரணம், என்னால் போக முடியாதம்மா அப்படின்னு சொல்லும்போது என்னது? அது இயலாமையை உணர்த்துகிறது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசப்படக்கூடிய சூழலை பொறுத்து பேச்சு மொழியினுடைய பொருள் என்னப்படும்? வேறுபடும். அப்போ என்னால் போக முடியாது அப்படின்னு தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பையும், மென்மையாக ஒலிக்கும் போது இயலாமையையும் உணர்த்தும். ஒரு தொடரில் நம்ம எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதுக்கேற்ப அந்த பேச்சு மொழியில் என்ன பண்ணும்? பொருளும் வேறுபடும். ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ப பேச்சு மொழியில் என்னது? பொருளும் வேறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் என்னது வரும்? கொஸ்டின் எப்படி வரும்? பறவையை பார்த்தது யார் அப்படின்னு வரும். இல்லது நான் பறவையை பார்த்தேம்மா அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? பறவை என்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். அப்போ நீ இது எதை பார்த்தாய் என்ற வினாவுக்கு விடையாக இருக்கும். பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொன்னால் எதை பார்த்தா அப்படின்னு கேட்போம். அப்படி தானே? அப்படியே இப்போ எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கேள்விகள் இது எல்லாமே மாறும். அதை தான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலைமையில் வைத்து கருதப்படும் மொழி, எண்ணப்படுவது, நினைக்கிறது, அப்புறம் கனவு காண்றது கூட மொழி தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா மூவான மூவரதராசனார். சரியா? இப்போ எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது மொழி தான் அப்படின்னு சொன்னது யார்? மூவரதராசனார். நெக்ஸ்ட்டும் நன்னூலில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். எடுத்தல் படுத்தல் நலிதல் நன்னூல். சரிதா? எடுத்தல் படுத்தல் நலிதல் நன்னூல். ஓகேவா? நெக்ஸ்ட், பேச்சு மொழி என்ன சொல்லி? இடத்திற்கிடம் அது மாறுபடும். பேச்சு மொழி இடத்திற்கிடம் மாறுபடும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னியாகுமரி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும், சென்னையில் உள்ளது வேறு மாதிரி இருக்கும். அப்போ என்னது? அந்த வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப என்னது? மாறுபடும் பேச்சு மொழி. மாறுபடும் ஒரே மொழியினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான் என்னது? வட்டார மொழின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிறது வேறு, சென்னையில் இருக்கிறது வேறு. இதுதான் என்னது? வட்டார மொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கீது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையானது எழுத்து மொழியில் நம்ம எப்படி எழுதுவோம்? இருக்கிறது. அப்போ அது யாரும் சொல்கிறது கிடையாது. அப்போ ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இதை தான் வட்டார மொழின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடங்கள் காரணமாக பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றம் ஏற்பட்டு புதிய மொழியாக உருவாவது எதுனா கிளைமொழி. இப்போ இங்கேருந்து மலேசியா போயிருப்பாங்க, இங்கேருந்து இலங்கைக்கு போயிருப்பாங்க, சிங்கப்பூர் போயிருப்பாங்க, இல்லை அமெரிக்காவே போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உள்ள தமிழை கொண்டு அங்கே போய் பேசி அங்கே உள்ள இங்கிலீஷ் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி ஒரு புது மொழியே உருவாகக்கூடிய அளவுக்கு ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ் மொழியிலேருந்து தான் என்னது? மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த இதெல்லாம் உருவாயிடுச்சு. அப்படி தானா? அப்போ இதெல்லாம் என்னது சொல்கிறாங்க? கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் கிளை மொழிகள். நெக்ஸ்ட், எழுத்து மொழி வந்து காலம் இடம் பொறுத்து சிதைவதே கிடையாது, ஆனால் வரி வடிவம் மட்டும் மாறும். கரெக்ட் தானே? எழுத்து மொழி நம்ம இப்போ இருக்கிறது அந்த காலத்துலேருந்தே படிச்சிருப்பாங்க, இப்போவும் அது இருக்கிறதுன்னு தான் இருக்குது, அது சிதையாது. ஆனால் அந்த வடிவங்கள் மட்டும் மாறும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா லையை லாக்கு முன்னாடி ஒரு சுழிச்சு இப்படி ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நான் மாதிரி ஒரு இது போடுறோம். அப்படி தானே? துணை எழுத்து போட்டு அந்த மாதிரி ஃபில் பண்ணுறோம். ஸோ அப்போ வரி வடிவம் மட்டும்தான் என்னது? எழுத்து மொழியில் மாறும். நெக்ஸ்ட்டு, பேச்சு மொழியை நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உலக வழக்குன்னு சொல்கிறாங்க. இது கேட்டது தான். அப்போ பேச்சு மொழி வந்து என்ன சொல்கிறாங்க? உலக வழக்கு. அப்போ இலக்கிய வழக்கு எது? எழுத்து மொழி. கரெக்ட் தானா? நம்ம ஏற்கனவே படித்ததை வச்சு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். பேச்சு மொழி என்னது? உலக வழக்கு. எழுத்து மொழி என்னது? இலக்கிய வழக்கு. பேச்சு மொழியில் சொற்கள் என்ன குறுகி ஒலிக்கும், ஆனால் எழுத்து மொழியில் முழுமையாக எழுதப்படும். பேச்சு மொழியில் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது, இல்லை அதை என்ன சொல்லுவாங்க அங்கே சென்னையில்? கீது. ஆனால் நம்ம எப்படி அது சுருகிட்டா குறுகி ஒலிக்குதா? ஆனால் எழுத்து மொழியில் நம்ம எழுதணும் இருக்கிறதுன்னு தான் எழுதணும். கீதுன்னு எழுதுனா புரியுமா? இருக்கும்? புரியாது. அதுதான் சொல்கிறாங்க. பேச்சு மொழியில் சொற்கள் குறுகி ஒலிக்கும், எழுத்து மொழியில் முழுமையாக எழுதப்படும். நெக்ஸ்ட்டு, பேச்சு மொழியில் பார்த்திங்கன்னா உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும்.
இப்போ நான் இழுத்தம் பார்த்தீங்களா வந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுதான் உணர்ச்சி கூறுகள். அப்போ பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் எழுத்து மொழியிலன்னா வந்துன்னு எழுத முடியுமா? முடியாது. அதான் எழுத்து மொழியில் குறைவாக இருக்குது. அதே மாதிரி பேச்சு மொழியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடி லாங்குவேஜ் உடல் மொழி வேணும். அந்த குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதனால அது என்ன பண்ணுது, எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. ஸோ புக் வாங்குறவங்களை விட அந்த பட்டிமன்றம் இதுக்கெல்லாம் போகிறவங்க அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அது சிரிக்க வைக்கும், நம்மளை சிந்திக்கவும் வைக்கும். அதனால அப்போ உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதனால எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. நெக்ஸ்ட், இப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே நிறைய வேறுபாடு இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, இரட்டை வழக்கு மொழி, டைக்ளோசிக் லாங்குவேஜ். சரியா, டைக்ளோசிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அப்போ தமிழ் வந்து இரட்டை வழக்கு மொழியா இல்லையா? யோசித்து வச்சுக்கோங்க. அதனுடைய பதிலை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் வந்து பேச்சு மொழியை என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலக வழக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இதே தான் பார்த்தோம். பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொன்னோம், எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொன்னோம். ஆனால் தொல்காப்பியர் செய்யுள் வழக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சின்ன வார்த்தை தான், இதெல்லாம் கேட்பாங்களான்னு நினச்சிடாதுங்க, கேட்கலாம். சரியா, ஸோ ஒவ்வொரு சின்ன வார்த்தையும் நீங்கள் கவனமாக படிக்கணும். நெக்ஸ்ட், திருத்தமான மொழி நடையில் அமைவது எது? கண்டிப்பாக எழுத்து மொழி தான். நெக்ஸ்ட், நம்ம சிந்தித்து எழுதுறதற்கும் பிழைகள் ஏதாவது ஏற்பட்டால் திருத்தி கொள்ளவுக்கும் வாய்ப்பு இருக்குது எது? எழுத்து மொழியில். அதனால தான் நம்மகிட்ட சொல்கிறது எழுத்து மொழியில் நம்ம என்னது அழிச்சிட்டு கூட எழுதிடலாம். ஆனால் பேசின வார்த்தைகளை நம்ம திரும்ப எடுக்க முடியாது. கவனமாக பேசு, அதுதான் சொல்கிறது. கவனமாக எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க, கவனமாக பேசு. சரியா, நெக்ஸ்ட், கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். நெக்ஸ்ட், படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் தான் நம்ம பிற மொழிகளை அறிமுகமாகிறது. இங்கிலீஷில் அப்படி தான் நம்ம படிக்கிறோம், அப்படி தானே? அவங்க டீச்சர்ஸ் சொல்லி தந்ததுக்கப்புறம் தான் நம்ம படிப்போம். படித்தல் எழுதல் என்னும் இரண்டாம் நிலையில் தான் பிற மொழிகள் அறிமுகமாகிறது. நெக்ஸ்ட், மக்களினுடைய மனநிலைக்கு ஏற்ப அமைவதனால் விரைந்து மாற்றமடைவது எது? பேச்சு மொழி. முன்னமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தூய தமிழில் பேசினா அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் அது இதுன்னு மிக்ஸ் பண்ணி பேசி கொஞ்சம் இழுத்து பேசினா அப்படி தான் பிடிக்கும், அப்படி தானே? ஸோ அப்போ இந்த நம்மளுடைய மனநிலைக்கு ஏற்ப என்னது இந்த பேச்சு மொழி விரைந்து மாற்றமடையும். நெக்ஸ்ட்டு, ஆனால் எழுத்து மொழியில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே என்னது இருக்கும்? மொழி தூய்மை காணப்படும். அப்போ மொழி தூய்மை எதில் காணப்படும்? எழுத்து மொழியில் காணப்படும். பேச்சு மொழியில் பார்த்திங்கன்னா பிற மொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறும். நம்ம எப்படியாவது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்து வந்துடும் இல்லையா? அதான் சொல்கிறாங்க, பிற மொழி சொற்கள் மிகுதியாக வரும். வெறும் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, சில நேரத்தில் மலையாளம் வரலாம். கன்னியாகுமரி சைடில் இருக்கவங்களுக்குலாம் மலையாளம் வரும். இன்னும் சென்னை சைடில் இருக்கவங்களுக்குலாம் என்னது தெலுங்கு வரலாம். அப்புறமாட்டு என்னது ராயக்கோட்டை, இந்த மாதிரி என்னது அது பேர் என்ன, கிருஷ்ணகிரி சைடில் இருக்கவங்களுக்குலாம் என்ன வரும்? கன்னடா வரும். அப்போது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பேச்சு மொழிகளில் அந்தந்த எந்தெந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து மாறும். அதுதான் சொல்கிறாங்க பிற மொழி சொற்கள் என்னது நம்ம மிகுதியாக இடம்பெறும். பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பது உண்டு. எதில் நம்ம எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பது உண்டு? பேச்சு மொழியில். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எழுதும்போது பார்த்திங்கன்னா இலைன்னு எழுதுவோம். ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? எலை அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? அப்புறமா எழுதும்போது பார்த்திங்கன்னா உலகம்னு சொல்லுவோம். பேசும்போது உலகத்தில் நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உலகம். அப்போது ஈ என்ற எழுத்து எப்படி மாற்றப்படுது? ஏ. ஊ என்ற எழுத்து ஓன்னு மாற்றப்படுது. நெக்ஸ்ட், மொழி உயிர்ப்போடு வாழணுமா? என்ன வேணும்? பேச்சு மொழி நல்லா இருக்கணும். இல்லைப்பா நிறைய நாள் வாழணுமா? அப்போ திருவள்ளுவர் ஞாபகத்தை வச்சுக்கணும், எழுத்து மொழி தேவை. அப்போ மொழி உயிர்ப்போடு வாழணும்னா பேச்சு மொழி தேவை, காலம் கடந்து வாழணும்னா எழுத்து மொழி தேவை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர், தமிழும் ஒரு இரட்டை வழக்கு மொழி. கீது இருக்கிறது, இந்த ஒரு வார்த்தையை நான் வச்சுருக்கேன். எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ நிறைய வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? டைக்ளாசிக் லாங்குவேஜ் அல்லது இரட்டை வழக்கு மொழி. நெக்ஸ்ட், இலக்கிய தமிழ் வந்து இப்போ என்னது பார்த்திங்கன்னா ரேடியோவில், டிவியில் இல்லை மேடை பேச்சுகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இலக்கிய தமிழ் வந்து எதில் வரும்? பேச்சு மொழியா இல்லை எழுத்து மொழியா? எழுத்து மொழி. அப்போ மேடை பேச்சு வானொலி தொலைக்காட்சியிலெல்லாம் பேசிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பேசுகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அது வந்து என்னது, ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹவ் ஆர் யூ, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி பேசினா மட்டும்தான் இப்போ என்னது ரேடியோவை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால எல்லாரும் மாறி போயிடுச்சு, அந்த இலக்கிய தமிழ்லாம் மாறி போச்சு. அப்போ எதில் மட்டும்தான் இன்றும் எழுத்து தமிழ் இருக்குது? நம்மளோட நியூஸ் பேப்பர் பார்க்குறோம், நியூஸ் பேப்பரில் எங்கேயாவது கீது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. அப்போ நியூஸ் பேப்பர், பருவ இதழ்கள், மேகசின் இதிலெல்லாம் இன்றும் எழுத்து தமிழ் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட், ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான
தமிழை பயன்படுத்தினால் மட்டும்தான் நம்ம தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும். ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழை பயன்படுத்தினா தான் என்ன பண்ண முடியும், தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும். நெக்ஸ்ட் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முந்தி பார்த்தா நம்ம எழுத்து மொழி தான் நீண்ட காலம் இருக்கணும். ஆனால் இப்போ உள்ள அந்த அறிவியல் பயன்பாடுகள்னால ஒளிப்பதிவு பண்ணுறதுனால பேச்சு மொழியும் எனது நீண்ட காலத்திற்கு சேவ் பண்ணி வைக்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். சொன்னது யாருன்னா பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார், பாரதிதாசன். அப்போ எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும், இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். சொன்னது யார், பாவேந்தர். நெக்ஸ்ட், பேசும்போது சில நேரங்களில் சொற்களின் இறுதியில் உகரம் சேர்ந்து ஒலிப்பதுண்டு. என்னும் எழுத்து எதாட்டு மாறும், இகரமாக மாறும். எப்படின்னா நம்ம எழுதும்போது சொல்லுன்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், சொல்லுப்பா, நில்லுப்பாங்க, போதப்பா, நில்லு அப்படின்னு கேட்போம். நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம். ஆனால் அது உண்மையான எப்படி வரணும், சாப்பிட்டாயான்னு வரணும், இல்லது நில் சொல் அப்படின்னு வரணும். ஆனால் அது என்னது, இகரமாட்டம் அது மாறி இருக்கு. அந்த என்னும் எழுத்து எப்படி மாறும், இகரமாட்டம் மாறி இருக்கு. ஒலியினுடைய புக் பேக்கில் உள்ளது. நெக்ஸ்ட்டு, ஒலியினுடைய வரி வடிவம் தான் என்னது, எழுத்து. ஒலியின் வரி வடிவம் தான் என்னது, எழுத்துன்னு சொல்கிறோம். மீதி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு தந்ததுலேயே எல்லாமே இருந்திருக்கும். புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் எல்லாமே அதிலே கவர் ஆகிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சொலவடைகளை பார்க்க போகிறோம். 4th லெசன் என்னென்னா சொலவடைகள். சொலவடைகள்னால் என்னென்னா சின்ன ஒரு வாக்கியமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வட்டார பேச்சு வழக்கில் தான் இது வழங்கி வரக்கூடியது. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு மொழியினுடைய அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். எது, சொலவடைகள். பேச்சு மொழியினுடைய அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கிறது என்னது, சொலவடைகள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னுலாம் வரும் இல்லையா, இதை தான் நம்ம சொலவடைகள்னு சொல்லுவாங்க. சரியா, பார்க்கலாம் இனி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பு வாய்ந்தது எது, சொலவடைகள். தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பு வாய்ந்தது எது, சொலவடைகள். அந்த சொலவடைகளை பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன், புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா. ஆமாம், இது இப்போ நம்ம எதுக்கு படிக்கிறோன்னு கேட்குறீங்களா, இதிலேருந்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, இந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் எது சரியான இதுன்னு கேட்டிருக்காங்க, ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால் நீங்கள் இதை இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதுங்க. சொந்த சொலவடைகள் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், புண்ணுக்கு மருந்து போட முடியும். எதுக்கு மருந்து போட முடியாது, புடிவாதத்துக்கு மருந்து போட முடியாது. புடிவாதம் பிடிச்சா அப்படியே தான் பிடிச்ச புடியில் நிற்பாங்க, அப்படி தான் உடும்பு புடின்னு சொல்லுவாங்க. அதுதான், புண்ணுக்கு கூட மருந்து போடலாம், புடிவாதத்துக்கு ஒரு மருந்தும் கிடையாது. அதுதான் அதனுடைய மீனிங். நெக்ஸ்ட், அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. அதுக்கு மீனிங் என்ன, இப்போ நமக்கு படிக்கக்கூடிய டைம் தான். சரியா, ஒரு 60 நாளோ இல்லை 70 நாளோ இருக்குது. நமக்கு சில நேரம் நல்லா படிக்க தோணும், நல்லா படிப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக 4-5 பாடம் 6 பாடம்லாம் முடிப்போம். அதுக்கு அடுத்த நாளே ரொம்ப டயர்டாக சோர்வாயிரும், இல்லை ஏதாவது டிவி பார்க்கணுன்னு தோணும், இல்லை மொபைல் நோண்ட தோணும், எப்படியாவது தோணும். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், அன்னைக்கு சரி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. திரும்ப படிக்கிறதுக்கு நமக்கு தோணாது. திரும்ப இந்த ஃபோனு இப்படியே நம்ம ஆன்லைனு FB இப்படி உள்ளே போயிடுவோம். ஆனால் நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிற்காது, அது பாட்டுக்கு போயிட்டே ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸாம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ஐயோ என்னால் படிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம அழுது புரண்டாலும் போன காலம் வராது. அதை தான் இல்லை சொல்லியிருக்கிறாங்க, அணை உடைஞ்சு போன வெள்ளம் நீங்கள் அழுதா கூட அது வராது. ஸோ இப்போ காலம் இருக்கும்போதே படிச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட், விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் கரெக்ட் தானே. வெள்ளாடு அங்கே கொண்டு மேய விட்டா என்ன ஆகும், அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடிச்சு வச்சிரும். அதான் ஜென்ம பகை. அப்போ ஜென்ம பகையை கேட்கலாம். இதனால அவங்க கோடிட்டடா மாதிரி நிரப்ப சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், எறும்பு ஊற கல்லும் தேயும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னால் படிக்க முடியலன்னு நினச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்றைக்கி ஒரு லெசன் அப்படி மெதுவாக படித்தா கூட என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஃபுல் புக்கையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களுக்கே தெரியாமல். அப்போ எறும்பு கொஞ்சமாக தான் பண்ணோம், ஆனால் கல் கூட தேய்க்க முடியும்னா நம்மளால் படிக்க முடியாதா என்ன. யார் இருந்தால் என்ன, பிள்ளைகள் இருந்தால் என்ன, யார் இருந்தால் என்ன, நம்மளால் நினச்சா படிக்க முடியும். நெக்ஸ்ட், உழைக்கிற மாடு தான்
ஊருக்குள்ளே விலை போகும். அப்போ நீங்கள் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் அது ஊருக்குள்ளே உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். அதான் உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். நெக்ஸ்ட்டு அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது. அடைமழை விட்டாலும் என்ன மழை விடாது? செடி மழை விடாது. இதுதான் கேட்ட கொஸ்டின் சரியா? இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது. நெக்ஸ்ட்டு நினச்சதான் கழுதை எடுத்ததான் ஓட்டம். கழுதை நினச்சோன்னே என்ன பண்ணும்? ஓட்ட முடியும். அதான் நினச்சி தான் கழுதை எடுத்து தான் ஓட்டும். அதுக்கு வந்து என்ன நடக்கும்? திரும்ப நம்ம அங்கே வந்து அடிப்பாங்களா? இந்த மாதிரி என்னெல்லாம் வராது இல்லையா? நினச்சோடனே அது ஓடிடுச்சு. நெக்ஸ்ட்டு குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்ட பூவுக்கு அழுவுதான். என்ன பண்ணுது? ஏற்கனவே வீட்டில் வறுமையாக இருக்கும், ஆனாலும் தலையில் வைக்கினது கேட்கும், பூதானி கேட்கும். அதான் சொல்கிறாங்க, குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டே பூவுக்கு அழுவுதான். நெக்ஸ்ட்டு சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நம்ம வந்து எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினச்சிட்டே இருந்தால் முடியுமா? முடியாது. அதுக்குள்ளே இதை பண்ண வேணும். அப்படி தானே? அதுக்குள்ளே நடவடிக்கைகளை இறங்கணும், படிக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும். என்னது ஞாபகத்தில் இருக்காது, மறந்து போகும். இப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம என்னது படிக்கிறத விடக்கூடாது. சரியா? சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகாது. நெக்ஸ்ட்டு நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா? நெக்ஸ்ட்டு 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். எத்தனை கலம் நெல்லுக்கு? 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி இருந்தாலும் என்னது? அது பெருகிரும். சரியா? அது ஃபுல்லுமே கெட பண்ணிடும். அப்போ 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். நெக்ஸ்ட்டு ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? அடித்தாதானே சாகும். கையை ஊனித்தான் கர்ணம் போட முடியும். அதுதான் சொல்கிறாங்க. ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? இல்லை, கையை ஊனித்தான் கர்ணம் போட முடியும். நான் படிக்கணும்னு நினச்சா மட்டும் போதுமா? கிடையாது. அதை வந்து செயல்படுத்தணும். நெக்ஸ்ட்டு காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் காவடியை சுமக்கிறது. ஆனால் அது சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் அதில் உள்ள வலி, அதில் உள்ள கஷ்டம். அதுதான் சொல்கிறாங்க. சரியா? காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட்டு இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். உண்மைதானா? இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய சாப்பிட்டுட்டு ஐயோ நெஞ்சரிச்சலாக இருக்குது, ஒரு மாதிரி புளிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லாதவனுக்கு என்னவா இருக்கும்? ஐயோ பசியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்கிறாங்க, இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். நெக்ஸ்ட்டு 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா? கரெக்டு தானே? 4 இடத்துல கல்யாணம் நடந்துச்சுன்னா நாய் என்ன பண்ணுவோம்? அங்கே போய் சாப்பிடும், இங்கே போய் சாப்பிடும், அங்கே திரும்ப இப்படி போயிட்டே தான் இருக்கும். 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா? நெக்ஸ்ட்டு பொழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லதும்பாங்க. அதாவது வீண் பொழுது நீங்கள் போக்கிட்டே இருக்குதுல்ல, கொஞ்சம் தவம் பண்ணால் கூட அது நல்லது தான். நெக்ஸ்ட்டு பாடி பாடி குத்துனாலும் பதறு அரிசியாகுமா? ஆகாது. நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ்க்கு வெளியே படித்தா நமக்கு அது யூஸ் ஆகுமா? ஆகாது. அதான் பாடி பாடி குத்துனாலும் பதறப்பை குத்துனாது அரிசி ஆகுமா? ஆகாது. நெக்ஸ்ட் அதிர அடித்தா உதிர விளையும். ஃபாஸ்ட்டாக அடித்தா வேகமாக இது ஆகும். அதிர அடித்தா என்னது? உதிர விளையும். நெக்ஸ்ட் குத்துக்கல்லுக்கு என்ன? குளிரா வெயிலா? எதுக்கு? குத்துக்கல்லுக்கு. கல்லுக்கு அது தெரியுமா? ஏதாவது தெரியாது. குத்துக்கல்லுக்கு என்ன? குளிரா வெயிலா? நெக்ஸ்ட் அகலில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். கரெக்ட் தான். ஒரு குழிக்குள்ளே விழுந்துச்சுன்னா தண்ணீருக்கு போதும், அதுக்கு அதுதான் சொர்க்கமாட்டு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்மளும் அதே மாதிரி தான்ப்பா. இந்த ஒரு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்பா இதான் ஒரு சொர்க்கம் கிடச்சிட்டு குரூப் 2 2Aல நான் பாஸ் ஆகிட்டேன் முடிஞ்சு அப்படின்னு நினைக்காதுங்க. உங்களுக்கு ஏஜ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு குரூப்பும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், டெப்யூட்டி கலெக்டர் ஆகலாம். அது அப்படி ஒரு உயர்ந்த எண்ணத்தை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி. கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி. ஏன்னா பிற காண்றது கஷ்டம் கார்த்திகை மாதம் குளிரில். சரியா? நெக்ஸ்ட் அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால் போனாலும் எது இல்லை? விதி இல்லை. அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால் போனாலும் விதி இல்லை. நெக்ஸ்ட்டு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. நெக்ஸ்ட்டு அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. எப்படி? அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தால் கூட கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்குன்னு போன இடம்லாம் வழிதான். இவ்வளோதான் சொலவடைகள். நீங்கள் இதை ஒரு ரிப்பீட்டடாக கேட்டாலும் சரி, இல்லை எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய புக்கை பார்த்து படிச்சிட்டிங்க அந்த அண்டர்லைன் பண்ணாலும் சரி தான். சரியா? எப்படியாவது அதை படித்து முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இலக்கணம் பார்க்க போகிறோம். குற்றிய லுகரம், குற்றிய லிகரம். அதாவது குற்றிய லுகரம்னாலும் சரி, குற்றிய லிகரம்னாலும் சரி, தனக்குரிய ஓசையிலேருந்து குறைஞ்சு ஒலிக்கும். சரியா? தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் எதுனா குற்றிய லுகரம். குற்றிய லுகரத்தில் பார்த்தீங்கன்னா 6 வல்லின உகரம் வரும். என்னதுன்னா குசுடு துபுருன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கசட தபரன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதில் உகரம்னு படிச்சிருக்கோம். அப்போ அது கூட ஊ சேரணும். இக்கு குடல் ஊ கு.
அப்போ குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரமும் ஒரு சொல்லுடைய இறுதியில் வரும்போது என்ன நடக்கும்னா ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ வந்து என்ன சொல்ல ஊ என்னது குறில் ஊ அப்படின்னா என்னது, அது ஒரு மாத்திரை. கூனால என்னது ஒரு மாத்திரை. ஆனால் அது சொல்லின் இறுதியில் வந்துச்சுன்னா அதுக்கு என்னது அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். அதை தான் குற்றியல் லுகரம்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இதை எப்படி பிரித்தெழுதலாம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். சரியா? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் எந்த மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும்? அதாவது நம்ம இப்போ குற்றியல் லுகரம் தான் பார்க்க போகிறோம். குற்றியல் லுகரம்னா அந்த மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒலிக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ என்ன சொல்ல வராங்க? ஏன்னா முழுமையான, அதாவது முற்றிய லுகரம்னு ஒரு வார்த்தையை சொல்ல வராங்க. சரியா? முற்றிய லுகரம், அதாவது தனி குறில் எழுத்தை அடுத்து அந்த வல்லின உகரம் வந்துச்சுன்னா அது எப்படி குறையாது, முழு மாத்திரையோடு ஒலிக்கும். ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா முற்றிய லுகரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வல்லினம் அல்லாத உகரம், அதாவது இந்த குசுட்டு துபுரு இருக்கு இல்லையா, இந்த குசுட்டு துபுரை தவிர வேற வார்த்தைகள் ஊ வரலாம், வா போட்டு ஊ போடுவோம், அந்த ஊ, இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் என்னது முழுமையாக ஒலிக்கும். ஓசை குறையாது. ஓசை குறையலைன்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம ஏற்கனவே ஒரு கண்டிஷன் படித்திருக்கோம். தனி குறில் எழுத்தை அடுத்து வந்துச்சுன்னா அது என்னது ஒரு மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்கும். அது குசுடு துபுராவாக இருந்தாலுமே தனி குறில் அடுத்து வந்துச்சுன்னா அது என்னது முற்றிய லுகரம். ஓசை குறையாது, குற்றிய லுகரம் ஆகாது. அதுதான் என்னது எடுத்துக்காட்டு என்னென்னா புகு, இப்பு கூட்டல் ஊ. அப்போ இது என்னது தனி குறில். கரெக்ட் தானா? இது அடுத்து என்ன வந்திருக்கு? குசுடு துபுரு வந்திருக்கு. புகு, பசு, விடு, அது, வரு. அது மட்டும் இல்லாமல் வல்லினம் அல்லாத உகரமும் வரலாம். அப்படிதான் நம்ம வல்லினம் அல்லாத உகரம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தனி குறில் எழுத்தாக இருக்காது, நெடில் எழுத்தாக கூட இருக்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா மாவு, ஏழு, இது எல்லாமே என்னது முற்றிய லுகரம்னு வரும். ஸோ இது வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஏற்கனவே. ஸோ நீங்கள் இதிலேருந்து ஏதாவது வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குறில் எழுத்துக்களை நம்ம குறிக்கும்போது கரம் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெடில் எழுத்துக்களை குறிக்கணும்னா கான் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த 2 எழுத்துக்களையும் நம்ம குறிக்கணும் அப்படின்னு சொன்னால் காரம் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அகரம், உகரம், ககரம், அதாவது குறில் எழுத்துக்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ ஒரு குறில் எழுத்து என்ன சொல்கிறோம்? கா என்பது ஒரு குறில் எழுத்து. இப்போ காக்க பக்கத்தில் என்னது கரம் சேர்த்துக்கணும். இப்போ கா அப்படின்னு சொன்னால் என்னது பக்கத்தில் கான் அப்படின்னு சேர்த்துக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு குறில் நெடில் 2 எழுத்துக்களையும் குறிக்கும். காரமும் யூஸ் பண்ணிக்கலாம், மகாரம்னு யூஸ் பண்ணிக்கலாம், மகரம்னு சொல்லலாம். சரியா? அதுதான் சொல்ல வராங்க. ஐகாரம்னு சொல்லலாம், ஐகான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்தை மட்டும் குறிப்பதற்கு கேனம் என்ற எழுத்து வந்து பயன்படுத்தப்படுது. ஆயுத எழுத்தை குறிப்பதற்கு என்னது கேனம் என்ற வார்த்தை அக்கேனம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரத்தில் எத்தனை வகைகள் இருக்குன்னா 6 வகைகள் இருக்குது. குற்றிய லுகரத்தில் எத்தனை வகை இருக்குது? 6 வகைகள் இருக்குது. இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். ரொம்ப ஈஸியானது தான். சரியா? அந்த எத்தனை வகைப்படும் கூட கேட்டிருக்காங்க. ஏன்னா குற்றிய லுகரம் வேறு வரும், குற்றிய லிகரத்துக்கு வகைகள் வரும். ஸோ இப்போ அந்த வகைகள் பார்த்துடுங்க. குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அப்போ நெடில் தொடர் ஏற்கனவே நமக்கு தெரியும். குறில் எழுத்துக்களை அடுத்து வரக்கூடிய அந்த உகர எழுத்துக்களை என்ன சொல்கிறோம்? முற்றியல் உகரம்னு சொல்கிறோம். அப்போது நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா அது எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஈரெழுத்து சொற்களாகவே அமையும். 2 எழுத்து இருக்கும். முதல் எழுத்து நெடில் எழுத்துக்களாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த குசுடு துபுரில் ஏதாவது ஒரு எழுத்தாக இருக்கும். அதுதான் நெடில் தொடர் குற்றியல் உகரம். அப்போ நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா என்ன? எப்பொழுதுமே 2 எழுத்து சொற்கள் தான் அதில் இருக்கும். அதில் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கும், 2வது எழுத்து குசுடு துபுரில் ஏதாவது ஒன்றாக அமையும். அப்படி அமைந்தால் அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். அது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒலிக்கும். சரிதானா? நெக்ஸ்ட் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது ஆயுத தொடர். இது ஈஸியாக தான் இருக்கும். எஃகு நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கோம். அப்படி தானே? அக்கு எப்பவுமே அப்படி தான் வரும். சொல்லினுடைய நடுவில் மட்டும்தான் வரும். முதல்ல என்னது வரும்? ஒரு குறில் எழுத்து, உயிர் எழுத்து வரும். நெக்ஸ்ட் என்ன எழுத்து வரும்? ஒரு உயிர்மை எழுத்து வரும்னு நம்ம ஏற்கனவே படித்தது தான். அப்போ ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த குற்றியலுகரம் என்னது? ஆயுத தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட்டு தனி நெடில் அல்லாத உயிர்மை வந்துச்சுன்னா அதை நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் குசுடு துபுருன்னு முடிஞ்சிருக்கும். அது ஈரெழுத்து சொற்களாக அமையாது. முற்றியலுகரத்தில் பார்த்திங்கன்னா ஈரெழுத்து சொற்களாக அமையும். அப்படி தானே? இது வந்து ஈரெழுத்து சொற்களாக அமையாது. தனி நெடில், அதாவது நெடில் இல்லாமல் ஒரு உயிர்மையாக இருக்கும்.
புரிஞ்சிச்சு தானே? தனி நெடில் அப்படின்னு சொன்னால் அந்த குசுடுதுபுரை தவிர அந்த வார்த்தையில் அந்த தனி நெடில் நெடில் லெட்டர் மட்டும்தான் இருக்கும். அதுதான் தனி நெடில் அல்லாத உயிர்மை. சரியா? அப்போ என்னது 3-4 வார்த்தை, ஐ மீன் 3-4 எழுத்துக்கள் அதில் இருக்கும். புரிஞ்சிச்சா? ஆனால் நம்ம அதில் பார்த்தோம் 2 இதில் நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் பார்த்தோம் எத்தனை இருக்கும்? 2 எழுத்து தான் இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. பார்க்கலாமா? அரசு, அப்போ குசுடு துபுரு சு வந்திருக்கு. ராவை பிரித்து பாருங்கள், கூட்டல் ஆ, அப்போ ஆ வந்திருக்கு. அப்போ இது என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரங்கள். வரலாறு, அப்போ குசுடு துபுருல ரூ வந்திருக்கு. லா கூட்டல் ஆ, அப்போ தனி நெடில் அல்லாத உயிர்மை வந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். நீங்கள் முதல்ல படிக்கும்போது உங்களுக்கு உயிர் தொடர், நெடில் தொடர், அதுக்கப்புறம் முற்றியலுகரம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரிப்பீட்டடாக கொஞ்சம் உங்கள் கேர்ஃபுல்லாக கவனித்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? வல்லின மெய்யை தொடர்ந்து வரக்கூடியது வன் தொடர் குற்றியலுகரம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்கு, அப்போ குசுடுதுபுரில் கூ வந்திருக்கு. இக்குனது வன் தொடர் தானே, கசட தபர, அப்போ இது என்னது? வன் தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட் மெல்லின மெய்னா என்ன வரும்? பங்கு, பங்கு எங்கே இருக்குது? குசுடுதுபுரில் கூ இருக்குது. இல்லைன்னா அம்பு, இதெல்லாமே என்னதான்? மெல்லின மெய். கரெக்ட் தானே? ஞெஞ்சன நமன. நெக்ஸ்ட் இடையின இதுக்கு என்ன வரும்? ஏறலை வளலை, அப்போ மார்பு. சரியா? இதே மாதிரி வரக்கூடியதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம்னு சொல்கிறோம். முற்றியலுகரம் எப்பவுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி குறில் எழுத்தை அடுத்து வரும். தனி குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடியது. அது லாஸ்ட்டில் குசுடுதுபுருனே முடியலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நெடில் வந்து அந்த குசுடுதுபுரு வார்த்தையை தவிர வேறு லெட்டரும் அதில் வந்து முடிஞ்சால் அது வந்து என்னது? முற்றியலுகரம்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு தனி நெடிலை தொடர்ந்து, அதாவது எப்போவுமே அது வந்து ஈரெழுத்து சொற்களாக தான் அமையும். ஆனால் அது நெடிலாக இருக்கணும். நெடிலுக்கு அப்புறமாட்டு இந்த குசுடுதுபுரு வார்த்தை வந்துன்னா அதை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்து தொடர்ந்து வந்துச்சுன்னா அது ஆயுத தொடர். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து வரணும். தனி நெடிலாக இருக்கக்கூடாது. அந்த உயிர்மையில் அந்த நெடில் எழுத்தோ இல்லை குறில் எழுத்தோ வந்துச்சுன்னா, உயிர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் தொடர்னு சொல்லுவாங்க. வல்லினமையை தொடர்ந்து வரக்கூடியது வன்தொடர், மெல்லினா மென்தொடர், இடையினா இடைத்தொடர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் நம்மளுடைய தமிழில் இல்லைன்னா இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் வந்து இல்லை. இப்போ மார்பு அதே மாதிரி இவ் போட்டு பூர்மா வராது இல்லையா? அதுதான் சொல்ல வராங்க. அப்போ இவ் எழுத்தை தொடர்ந்து வர குற்றியலுகர சொற்கள் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியலுகரங்கள் இருக்கு இல்லையா? இடையின தொடர், அதாவது மார்பு சால்பில்லை இப்போ பார்த்தோம். அப்போ இதுக்கு இறுதியாக சு டு ரு இது வந்து அமையாது. புரிஞ்சுச்சா? சு டு ரு அது இறுதியாக அமையக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் கிடையாது. நெக்ஸ்ட்டு தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கக்கூடிய இகரத்தை குற்றியலிகரம்னு சொல்கிறாங்க. குற்றியலிகரத்தை பிரித்து எழுதினா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றியலிகரம் எத்தனை? 2 இடங்களில் வரும். அப்போ குற்றியலுகரம் பார்த்திங்கன்னா 6 வகை, இதே பார்த்திங்கன்னா 2 வகை. ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். சரியா? ஒரு குற்றியலுகர சொற்கள் இருக்குது. குற்றியலுகரம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி தானே? ஒரு 6 வகைகள் வரும். அந்த 6 வகையில் எதுனாலும் ஒன்று வரலாம். அதை தொடர்ந்து யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எகரத்தை, அதுதான் யா, சரி, அதை முதலெழுத்தாக கொண்ட ஒரு சொற்கள் வந்துச்சுன்னா அந்த 2 சேர்ந்து அது ஒலிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த குற்றியலுகரத்தில் இருக்கக்கூடிய உகரம் இகரமாக தெரியும். ஸோ அப்போ குற்றியலுகரம் இப்போ எப்படி மாறிட்டு? ஈகரமாக மாறிட்டு. எந்த லெட்டர் வரும்போது? யா என்ற லெட்டர் வரும் போது. எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? தோப்பு கூட்டல் யாது. அப்போ தோப்பு என்பது என்னது வரும்? இப்பு கூட்டல் ஊ. கரெக்ட் தானா? தோப்பு இப்பு கூட்டல் பூ வந்திருக்கு. அப்போ பூ வந்துச்சுன்னா அப்படி என்னது? அது குற்றியலுகரம். அப்போ இப்போ வந்துச்சுன்னா அது என்னது? வன் தொடர் குற்றியலுகரம். அப்போ ப்ளஸ் யா வந்து முதல் எழுத்தாக வரணும், வந்துடுச்சு. அப்போ இது ஈகரமாக தெரியும். அப்படிதான் பூ வந்து எப்படி தெரியும்? ஈகரமாக தெரியும். பார்க்கலாமா? தோப்பி யாது. அப்போ இப்பு கூட்டல் ஈ தானே? தோப்பி யாது. நெக்ஸ்ட் கொக்கு கூட்டல் யாது, கொக்கியாது. நாடு கூட்டல் யாது, நாடியாது. எனப்படுவது கூட்டல் யாது, எனப்படுவது யாது அப்படின்னு வரும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் 2வது வகை என்னென்னா மியா. மியா அப்படின்னு சொன்னால் அது அசை சொல். அசை சொல்னாலே ஒரு ஓசை நயத்திற்காக வருவது. சரியா? மியா அப்படின்னா என்னது? ஒரு அசை சொல். அது வந்து ஒரு ஓசை நயத்திற்காக வருவது. அப்போ ஓசை நயத்திற்காக வருவது எது? அசை சொல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேள் கூட்டல் மியா. கேள் கூட்டல் மியா இது எப்படி மாறும்? கேண்மியா. கேள் கூட்டல் மியா எப்படி மாறும்? கேண்மியா. செல் கூட்டல் மியா சென்மியா. செல் கூட்டல் மியா சென்மியா. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து என்னதுக்கு வரும்? குற்றிய லிகரத்தினுடைய 2வது வகைகளில் வரக்கூடியது. ஸோ அப்போது ஏதாவது ஒரு வார்த்தையில் கேண்மியா இது மியா மியா என்ற ஒரு அசைச்சொல் வந்துச்சுனாலே இது என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுதிடலாம் குற்றிய லிகரம். ஸோ மியா லாஸ்ட்டில் வந்துச்சுனாலே அது என்னது? குற்றிய லிகர சொற்கள். அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குற்றிய லிகரங்கள் இப்போது நம்மளுடைய பேச்சு வழக்குலேயோ இதில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்குது. சரியா? உரைநடை வழக்குலையும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த உரைநடை வழக்குலையும் கிடையாது, இலக்கியங்களில் மட்டும்தான் காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா புக் பேக். நம்ம ஃபைனல் இதுக்கு வந்தாச்சு. 6 அறிவுடைய மனிதர்களை நம்ம என்ன சொல்கிறோம்? உயர்திணை. அப்போ நம்ம மனிதர்களை தவிர மீது எல்லாமே அக்ரிணை தான் வரும். சிலர் நினச்சிக்கலாம் பறவைகள் விலங்குகள் எல்லாம் உயிர் இருக்குது, அப்போ அது வந்து உயர்திணை வரும்னு. இல்லை, மனிதர்கள் மட்டும்தான் உயர்திணை. பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் உயிரற்ற பொருள்கள் எல்லாமே அக்ரிணையில் வரக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் பார்க்கலாம். ஊடகம் மீடியா. பருவைதல் ஏற்கனவே நம்ம இது படித்தது மேகசின். மொழியியல் லிங்குவிஸ்டிக். பொம்மலாட்டம் பப்பட்ரி இது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பொம்மலாட்டம் பப்பட்ரி. ஒலியியல் ஃபோனாலஜி. ஒலியியல் ஃபோனாலஜி. இதழியல் ஜேர்னலிசம். இதழியல் ஜேர்னலிசம். எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. உரையாடல் டயலாக். உரையாடல் டயலாக். நீச்ச தண்ணி குடி என்பது என்னது? பேச்சு வழக்கு. நீச்ச தண்ணி குடி அப்படின்னு சொன்னால் அது என்னது? பேச்சு வழக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. சரியா? பட்டிமன்றம் இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? இதுதான் உங்களுக்கான கேள்வி. நான் உங்களுடைய பதிலை எதிர்பார்க்குறேன். சரியான பதிலை நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து பின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.